பொண்ணு பற்றி கேஸ் கொடுத்தாங்க. ஓகே. பொண்ணு வந்து ஸ்கூல் விட்டு வந்து ரெகுலராகவே லேட்டாக வரா. என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டால் அதுக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறா. யாராச்சும் பையனை லவ் பண்ணுறாளா என்னன்னு சொல்லி தெரியல. ஒரு மாதிரி டல்லாக இருக்கா. நார்மலாக இல்லை அவளோட ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு 6-7 மாதமாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாகவும் கிடையாது. என்னன்னு சொல்லி தெரியல. இடையில வந்து ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி சூசைட் அட்டெண்ட் பண்ணிட்டா. குழந்தை. அந்த ஸ்கூல் படிக்கிற ஸ்கூல் படிக்கிற ஆ. பொண்ணு. 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு. சூ இது சூசைட் அட்டெண்ட் பண்ணிட்டா. நாங்க காப்பாத்திட்டோம், எப்படியோ காப்பாத்திட்டோம். பட் எதுக்குமே ரீசன் சொல்ல மாட்டேங்கிறா. என்ன ஏதுன்னு பயமா இருக்கு. என்ன ஏதோ ஒரு மன அழுத்தத்தில இருக்காளா? இருக்கான்னு சொல்லி தெரியுது. இல்ல எதுலயாச்சும் சிக்கிட்டாளா? ஏதாச்சும் யாராச்சும் பையன லவ் பண்றாளா? இதுல யாராச்சும் பிளாக்மெயில் பண்றாங்களான்னு டவுட்டா இருக்கு. எங்ககிட்ட எதுவுமே ஓப்பனா சொல்ல மாட்டேங்கிறா. ஸோ என்ன ஏதுன்னு சொல்லி கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க மேடம் சொல்லி தான் கேஸ் குடுத்தாங்க. ஸோ நாங்கள் அப்படியே கண்டினியூஸாக பார்க்க ஆரம்பித்தோம். பார்க்க ஆரம்பிச்சதுல வந்து பார்த்திங்கன்னா, அந்த பொண்ணு ஸ்கூல் விட்டு எல்லோரும் போயிடுறாங்க. அந்த பொண்ணு ஸ்கூல்லேயே தான் இருக்கா. கோஎட் தான். ஸோ பையன் கூட யாராச்சும் பேசிகிட்டு இருக்காளா என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்தேன். ஏன்னா ஸ்கூலில் அதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம்.